முருகா. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் அன்பு பாசம் என நம்பி ஏமாந்து நின்று கொண்டிருக்கும் நான் உன்னிடம் பேச வந்து உள்ளேன் பிள்ளையே. யாரை நீ நம்பினாயோ அவர்களே உன்னை ஏமாற்றி விட்டார்கள். யார் மீது நீ அதிகம் அன்பு வைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள். நான் எப்பொழுதும் உன்னிடம் கூறி இருக்கின்றேன், அதீத அன்பும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் நிச்சயம் ஒரு நாள் உன்னை கண் கலங்க செய்யும் என்று. இப்பொழுது அந்த காயத்தை தான் நீ அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய் பிள்ளையே. உன்னுடைய குடும்பத்தாரும் உன் நண்பர்களும் ஆறுதல் சொல்ல வந்தால் கூட அவர்களின் பேச்சுக்களை நீ அப்பொழுதும் கேட்கவில்லை, இப்பொழுதும் கேட்கவில்லை. அந்த காயத்தில் இருந்தும் கஷ்டத்தில் இருந்தும் முன்னால் இதுவரை விடுபட முடியவில்லை. அதற்கான மருந்தும் இன்னும் தேடி கண்டுபிடிக்கவில்லை தங்கமே. கவலை கொள்ளாதே. இன்னும் நீ எத்தனை நாட்கள் தான் விட்டு சென்றதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருப்பாய். உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசம் வைப்பதில் சென்று விடுகின்றது. மீதி வாழ்க்கை அந்த பாசம் வைத்த நபர்கள் துரோகம் செய்ததை நினைத்து அழுவதிலே சென்று விடுகின்றது. பின்பு எப்பொழுதுதான் நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ போகின்றாய் பிள்ளையே? ஏன் எப்பொழுதும் அடுத்தவர்களையே நம்பி இருக்கின்றாய்? அடுத்தவர்களின் அன்பிற்கு அடிமை ஆகாதே என்று அப்பா நான் கூறுவதை மட்டும் மறந்து விடுகின்றாய். உன்னிடமிருந்து நான் தேவையில்லாத நபர்களை மட்டுமே விலக்கி வைத்து உள்ளேன். நீ அதை பற்றி நினைத்து கவலைப்பட தேவை இல்லை பிள்ளையே. உன்னுடைய மனதிற்கு சரியான நபரை சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் உனக்கு நான் அனுப்புவேன். அவர்கள் உண்மையான அன்பை மட்டுமே உனக்கு தருவார்கள். அவர்களுடன் உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக தொடங்கு. அதுவரை எனக்கு பூஜை மட்டும் செய்து கொண்டே இரு. அன்பு பாசம் என நம்பி ஏமாறாதே பிள்ளையே. நிச்சயம் யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் உன்னை கோபுரத்தில் உச்சியில் வைத்து நான் அழகு பார்ப்பேன். என் பிள்ளை யாரை நம்பி ஏமாற்று நின்றாலும் அவர்களுக்கு தக்க தண்டனையை நான் கொடுப்பேன். நீ அதை பற்றி யோசிக்காமல் உனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, அதில் நிம்மதியாக இரு. உன் பக்கத்தில் சில உண்மையான உறவுகள் இருக்கின்றார்கள். அவர்களுடன் உன்